குருவே சரணம். நம்மில் பெரும்பாலானோர் இறைவனிடம் வேண்டுவது பிணியில்லாத யோகமான வாழ்வுதான். வியாதிகளுக்கும் நிவர்த்தி கிடைக்க வேண்டும், ஏற்றம் நிறைந்த யோகமான வாழ்வியலும் அமைய வேண்டும். இவ்விரண்டும் ஓரிடத்தில் சேர்ந்தாற்போல கிடைத்திடும்படி ஒரு தலம் இருக்கிறது என்றால் நமக்கு மகிழ்ச்சிதானே? அப்படியென்றால் நாம் செல்ல வேண்டியது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவிசநல்லூர் கற்கடேஸ்வரர் ஆலயம்தான். வாருங்கள், ஸ்ரீ கற்கடேஸ்வரத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். புராண காலத்தில் தூர்வாச முனிவரின் சிவபூஜையை பரிகசித்த கந்தர்வன் ஒருவன் நண்டாக மாறிடும்படி சாபம் பெற்றார். சாப விமோச்சனம் வேண்டி பூலோகத்தில் காவிரி கரைக்கு அருகில் இருந்த மூலிகை வனத்திற்கு வந்த அவன் அங்கிருந்த சிறியானங்கை மற்றும் பெரியானங்கை புதருக்கு கீழே ஸ்வயம்பு லிங்கம் ஒன்று இருந்ததைக் கண்டார். அருகில் இருந்த அகழியிலிருந்து தாமரை மலரை பறித்து தினந்தோறும் அச்சிவலிங்கத்திற்கு சாற்றி அன்புடன் பூஜித்து வந்தான் நண்டுரு கொண்ட கந்தர்வன். இதற்கிடையில் அசுரர்களை அழிப்பதற்காக வழிதேடி அடைந்த தேவர் தலைவனான இந்திரனும் அங்கே வந்து சேர்ந்தான். அரக்கர்களின் தொந்திரவிற்கு அஞ்சி நண்டாக உருவெடுத்து தாமரை கூட்டத்தில் மறைந்து வாழ்ந்திருந்த இந்திரனும் தினமும் 1008 தாமரை மலர்களை பறித்து பெருமானை பூஜித்த வண்ணம் இருந்தான். ஒரு நாள் நண்டு வடிவம் தாங்கிய கந்தர்வனை கண்ட இந்திரன் தனது பூஜைக்கு இடையூறாக வந்த நண்டு இது என கருதி கோபத்துடன் அதனை கொல்ல முயற்சி செய்தான். விபரீதத்தினை உணர்ந்த இறைவன் தனது சிரசில் பிளவு ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்க அதனுள் நண்டு மறைந்து தன்னை காப்பாற்றி கொண்டது. சிவபெருமானின் ஜடாமுடி ஸ்பரிசத்தின் காரணமாக நண்டினுடைய வடிவம் நீங்கி அது கந்தர்வனாக காட்சியளித்தது. அச்சமயத்தில் தூர்வாச முனிவரும் அங்கு வந்திட கந்தர்வனுக்கு நண்டு வடிவத்திலிருந்து பூரணமாக விமோச்சனம் கிடைத்து அவனுடைய உலகத்திற்கு சென்றான். பின்னர் தவறை உணர்ந்த இந்திரன் தெளிவு பெற்று மன்னித்தருள வேண்டியதோடு தானும் வரம் பெற்று இந்திரலோகம் சென்றான். கற்கடம் என்றால் நண்டு. நண்டு பூஜித்தமையால் இறைவனுக்கு கற்கடேஸ்வரர் என்பது திருநாமம். நண்டினை அடையாளமாக உடைய கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தலம் இது. சோழ மன்னர் ஒருவருக்கு பக்கவாதம் நீங்கிடுவதற்காக இத்தலத்து அம்மையப்பரே மருத்துவராகவும் மருத்துவச்சியாகவும் வந்தருளிய தலம் இது. நோய் நீக்கம் பெற்ற மன்னர் இறையின் திருவுளப்படி நிகழ்ந்தது இதுவென கருதி மண்மேட்டில் அமிழ்ந்து போயிருந்த இவ்வாலயத்தினை வெளிக்கொணர்ந்து புனர் உருவாக்கம் செய்ததாக வரலாறு சொல்கிறது. தீராத வியாதிகளுக்கும் இத்தலத்து அம்மையப்பரே கண்கண்ட வைத்தியர்களாக விளங்குகின்றார்கள். இத்தலத்தில் அருளும் அருமருந்து நாயகியே அபூர்வ நாயகியாகவும் சந்நிதி கொண்டு 2 தேவியரோடு விளங்குவது கூடுதல் சிறப்பு. இவ்வம்மையின் அருட்பிரசாதமான அபிஷேக எண்ணெயை உபயோகித்து வாத நோயாளிகள் பலன் பெறுவது இன்றளவும் கண்கூடு. பொதுவாக சிவாலயங்களில் சந்திர பகவான் நின்ற நிலையில் காட்சி தருவதை காண இயலும். ஆனால் இத்தலத்தில் சந்திரன் அமர்ந்த கோலத்தில் யோகச்சந்திரனாக காட்சி தருவது அற்புதமான விசேஷம். மருத்துவ மூலிகைகளை பயன்படுத்தும் வைத்தியர்களும் மருந்து வேலை செய்யாத அளவுக்கு உடல் நலிவுற்றவர்களும் தாய்வழி நலனுக்காக வேண்டுபவர்களும் சந்திரன் தொடர்பான தோஷங்களால் அவதிப்படுபவர்களும் இத்தலத்திற்கு அடிக்கடி வந்து வழிபடுவதால் நற்பலன்களை பெறலாம். கடகராசியில் பிறந்தவர்களும் இத்தலத்திற்கு அடிக்கடி வருவதும் வழிபடுவதும் ஏற்றங்களை தந்திடும். சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்படுபவர்களும் சந்திரனால் தோஷம் ஏற்படுகிறவர்களும் இத்தலத்தில் வழிபாடாற்றி வர வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். கற்றலில் குறைபாடுடையவர்கள், ஸ்ட்ரெஸ் போன்ற மூளைச்சோர்வு பாதிப்பு உடையவர்கள் இத்தலத்தில் வழிபாடாற்றி வர அருமையான நற்பலன்களை பெறலாம். இங்குள்ள தன்வந்திரி பகவான் சந்நிதியில் தீபமேற்றி வணங்கி வர வியாதிகளுக்கான தீர்வுகள் எளிதில் கிடைக்கும். மேலும் மருத்துவ சித்தர்களுக்கெல்லாம் கடவுளான அகத்திய முனிவரும் இத்தலத்தில் தன்வந்திரி பகவானுக்கு அருகில் எழுந்தருள பெற்றுள்ளது கூடுதல் சிறப்பு. அம்மையப்பர் அருளையும் சந்திரனின் யோகத்தினையும் பெறுவதற்கேற்ற தொன்மையானதொரு அரிய தலம் இந்த கற்கடேஸ்வரம். குருவே சரணம்.